இங்கே பாருங்கள் விவர்ஸ், இப்போ தேவைக்கு மட்டும் கொஞ்சோளவு புதினா செடி எடுத்திருக்கேன். அடுத்து நான் கொஞ்சம் பூக்களும் பறிக்கணும். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான பூ இருக்குது புதினா. நம்ம தேவைக்கு அப்பப்போ பிடிக்கலாம் வீட்டில் வச்சுருந்தோம்னா. ஹலோ விவர்ஸ், ஒரு குட்டி அறுவடை பூக்கள் மட்டும். செம்பருத்தி பூக்கள் இன்றைக்கி 2 பூத்துருக்காங்க. இது பன்னீர் ரோஸு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். டெய்லி இப்போ ரோஜா பூ கிடச்சிக்கிட்டே இருக்குது. 6-7 செடி இருக்குதா, அதனால் ஒரு குட்டி தக்காளி வேற. பூக்கள் இதுலையுமே கனகாமரம் 2 கனகாமரம் இருக்குது, ஒரு நித்தியமல்லி பூக்கள் இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சோளோ புதினாவும் எடுத்திருக்கு. அந்த கிளிப்பு இதோட சேர்க்குறேன். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ. ஹலோ விவர்ஸ், எனக்கு ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் நம்ம தோட்டத்தில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் 3 ரோஸ் எடுத்திருக்கோம். இது கொத்து ரோஸில் ஒரு ரோஸு, இது பன்னீர் ரோஸு, இது 7 days ரோஸு, கொஞ்சம் கனகாமரம் சிகப்பு கலரு, மஞ்சள் கலரு. இப்போ நித்திய மல்லி பூக்க ஆரம்பிச்சிருச்சு விவர்ஸ், இந்த பாருங்கள். அதுபோக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலை, குழம்பு தாளிக்க, ஒரு சட்னி அரைக்க. எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். சின்ன அறுவடை தான், பூக்கள்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ விவர்ஸ், நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை பண்ணியிருக்கு. கொஞ்சம் பாவக்காய் எடுத்துருக்கு, கொஞ்சம் கனகாம்பரம் சிகப்பும் மஞ்சளும், அதுபோக ஒரு 7 days ரோஸு. இப்படி எடுக்கும்போது வச்சா தான் நல்லா உள்ள கொஞ்சம் விரியாமல் இருக்குது. இதான் பார்க்க அழகாக இருந்துச்சு, எடுத்தாச்சு. பன்னீர் ரோஸ்லாம் ஒரு நாள் தான் விவர்ஸ், நல்லா விரிஞ்சிருது. வெயில் பட்டால் கருகிடுது, அதனால் எடுத்துட்டேன். நல்லா வாசமாக இருக்குது. இது ஆன்லைனில் வாங்கின பன்னீர் ரோஸ் தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ. ஹலோ விவர்ஸ், இங்கே பாருங்கள் இன்றைக்கி எத்தனை விதமான பூக்கள் பறிச்சிருக்குன்னு. சங்குப்பூ, இந்த ரோஸ் பன்னீர் ரோஸ் ஒன்று, கொத்து ரோஸ் ஒன்று, இது மஞ்சள் கனகாமரம், கொஞ்சம் மல்லிகைப்பூ. பூக்களே மொத்தத்துக்கு நம்ம 5 வெரைட்டி பறிச்சிட்டோம். காயில் பாவக்காய், 2 வெண்டைக்காய், தக்காளி அன்றைக்கி பறித்ததை அப்படியே செடி தொட்டிலேயே வச்சிட்டேன். உங்களுக்கு இப்போ தான் பார்த்து எட்டு வந்தேன். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். சின்ன ஹார்வெஸ்ட் தான், ஆனால் எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அதனால் இதேமாரி ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள், சின்ன சின்ன செடி வளங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ. ஹலோ விவர்ஸ், ஒரு சின்ன ஹார்வெஸ்ட்டு நம்ம தோட்டத்தில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் 2, கொஞ்சம் பாவக்காய் எடுத்துருக்கோம். நாளைக்கு பொரிக்கிறதுக்கு இல்லை புளிக்குழம்பு ஏதாச்சும் வைக்கணும். அதில் ஒரு பாவக்காய் ஒன்று பழுத்துருச்சு, பார்க்காம விட்டேன், அவளுக்கு பழுத்துருச்சு. கொஞ்சம் மஞ்சள் கனகாம்பரம், கொஞ்சம் சங்குப்பூக்கள், மல்லிகைப்பூ இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் கனகாம்பரம், 2 வெண்டைக்காய், ஒரே ஒரு ரோஸு. ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.